ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் எபிசோடு 6, 7 பின்னாலே எபிசோடு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஜஸ்டின் வந்துட்டு நான்சியை காப்பாற்றுறதுக்கோசரம் உடஞ்சி போன ஓக்கி டாக்கியை வச்சு காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் அதுக்குள்ள நான்சி அந்த பிளாக் மேஜிக்கை சுட்டதுனால அந்த பிளாக் மேஜிக் அப்படியே வெடிச்சு தன்னோட சுயரூபத்தை காட்டும் போது அந்த இடமே உருகி ஊத்த ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வெடிச்சு செதறினதுல நான்சியும் ஜானத்தனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே உருகி அப்படியே உள்ள போறாங்க. இந்த பக்கம் ஜஸ்டின் வந்துட்டு இந்த ரியாக்ஷன்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்றான். நாம நினைச்ச அப்சைட் டவுன் இது கிடையாது, நாம நினைச்ச தியரி எல்லாமே தப்பா போயிடுச்சு, இதெல்லாம் உருவாக்குனது எல்லாம் சயின்ஸு. அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்றான், இது ஒரு வார்ம் ஹோல், அதாவது நம்ம எர்த்துக்கும் இந்த அப்சைட் டவுனுக்கும் ஒரு பாலமாட்டம் இருக்கு, அந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிறதுக்கு தான் வெக்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜஸ்டின் சொல்றான். ஸ்டீவ் கேட்டோன்னே அதிர்ச்சி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு நான்சி ஜானத்தனையும் காப்பாத்த அவங்க கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஆப்பர், லெவன், காலி இவங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்குள்ள இருக்காங்க. உங்க சர்ச்சில இருந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பலாங்கும் போது இந்த ரியாக்ஷன் ஆனதுனால அந்த செவுரு வந்துட்டு அப்படியே உருகி போற ட்ரை பண்ணும். அப்போ ஸ்டீவோட கார் அதுல மாட்டிக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு ஓட்ட மாதிரி உருவாகி அது மூலியமா அந்த காத்தெல்லாம் இழுக்கும். அது உள்ள இழுத்துட்டு போனா அவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிச்சு அவங்க அப்சைட் டவுன்ல இருந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறமா மேக்ஸையும் ஹாலியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வெக்னாக்கிட்ட தப்பிச்சு அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு வெளியே போறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அவங்க இருக்க குகையில இருந்து ஒரு பெரிய பாதை மாதிரி ஒண்ணு போகுது. அது மூலியமா வெளியே போனா அவங்களுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்ட்டு ஹாலி சொல்றா. ஆனா மேக்ஸ் வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அவ பேச்செல்லாம் இவ கேட்காம ஹாலி போவா, மேக்ஸும் கூடயே போவா. அதுக்கப்புறமா வில்லு, மைக் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஏன்னா போன எபிசோட்லயே வில்லு வந்துட்டு வெக்னா கூட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணும் போது அவனோட மைண்டை வெக்னா திருடிடுவான். அது மூலியமா மற்ற குழந்தைங்க கோமால இருக்க மாதிரியே இவனையும் கோமால ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் லெவனும் ஹாப்பர் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வில்ல காப்பாத்த அவ அந்த வாட்டர் பாத் மாதிரி எடுப்பா. அதில் எடுத்து வில்ல காப்பாத்த போவா. வில்லு வந்துட்டு அப்போ வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான். அதை வந்து நமக்கு காட்டுறாங்க. அதுல இருந்து வெளியே கொண்டு வரா லெவன். அப்ப வில்லு என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான், இப்ப மேக்ஸ் கிட்ட தான் போறான் அப்படின்ற மாதிரி லெவன்ட்ட வில்லு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க வேகமா லூகாஸ் கிட்ட சொல்லி லூகாஸ் வந்து மேக்ஸை காப்பாத்த ஹாஸ்பிட்டல் போவான். ஏன்னா அங்கதான் கோமால இருப்பான். கூட ராபினும் போவா. இங்க வந்து மைக் இருப்பான் வில்லு கூட. அப்படி போகும்போது ராபினை வந்து மிலிட்ரி பிடிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. மேக்ஸை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போடான்னு பார்ப்பான். அதுக்குள்ள இந்த டெமோகார்கன்ஸ் எல்லாம் மேக்ஸை தேடி வந்துரும். வெக்னா தான் அனுப்பி வச்சிருப்பான் கொல்றதுக்கு. இந்த பக்கம் ராபின் வந்து மிலிட்ரில இருந்து தப்பிச்சு எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே தான் மைக்கோட அம்மாவும் இருப்பாங்க. அவங்க ஏதோ சிலிண்டர் எடுத்துக்கிட்டு டெமோகார்கனை கொல்றதுக்கு வருவாங்க. அதே மாதிரியே டெமோகார்கன்ஸ் எல்லாம் அந்த சிலிண்டரை போட்டு வெடிக்க வச்சு கொண்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மேக்ஸும் ஹாலியும் வழி தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி ஒரு வழி கிடைக்கும். அது மூலமா போய் மேக்ஸ் வந்துட்டு வெளியே போயிடலாம் அப்சைட் டவுனை விட்டு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவா. அதே மாதிரி வழி கிடைச்சிரும். உள்ள ரெண்டு பேரும் போவாங்க. ஓ வழியை நீ கண்டுபிடி, என் வழியை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸும் ஹாலியும் பேசிக்குவாங்க. அதே மாதிரி ஹாலியோட வழியும் கிடைச்சிரும், மேக்ஸோட வழியும் கிடைச்சிரும். ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் முழிச்சுக்கிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. வெக்னா மைண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டது, ஹாலி அங்க இருக்கிறது, ஹாலி தனியா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. அதுக்கப்புறம் ஜஸ்டினும் டிவி இவங்கெல்லாம் சேர்ந்து ஹாலியை காப்பாத்த பிளான் போடுவாங்க. ஜஸ்டின் கண்டுபிடிச்ச உண்மையெல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். இது வந்து ஒரு வார்ம் ஹோலு, இந்த எர்த்துக்கும் இந்த அப்சைட் டவுனுக்கும் கனெக்ட் பண்றது ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் உடஞ்சி போச்சுன்னா அதை தாண்டி மரணம் தான் இருக்கு, அதனால நம்ம பார்த்து செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் சொல்லுவான். இவங்களும் பிளானை எல்லாம் பக்காவா போடுவாங்க. இந்த பக்கம் மேக்ஸ் வந்து நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பா. காரணம் ஏன்னா அவர் ரொம்ப நாளா படுத்திருந்ததுனால அவளால நடக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹாலியை காட்டுறாங்க. ஹாலி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்தா அது ஒரு வேற உலகமா இருக்கு. அப்பதான் நமக்கே தெரிய வருது, இந்த அப்சைட் டவுனுக்கும் மேல ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அது வானத்துக்கு மேல இருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹாலி தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்றா. வெக்னா பாத்துறான், பின்னாடியே வரான். ஹாலியும் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிழிச்சிட்டு வெளியே வரா. கடைசியில பார்த்தா மேல இருந்து அப்படியே குதிக்கிறா. இதை வந்து நான்சி கவனிச்சிடறா. தங்கச்சி காப்பாத்தலான்னு வரும்போது வெக்னா காப்பாத்தி திருப்பியும்
அந்த ஹை மைண்டோடய கனெக்ட் பண்ணிவிடுறான். திருப்பியும் ஹாலி வந்து அதே இடத்துல அதே வெக்னாவோட வீட்டில் முழிக்கிறா. வெக்னா வந்து என்ன சொல்லி வச்சிருப்பான்னா, பிள்ளைங்க கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான். சொல்றதெல்லாம் பொய், அவள் வந்து மான்ஸ்டரால பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால அவளை யாரும் வெளியே விடக்கூடாது, காட்டுக்கு போக விடக்கூடாது, எல்லாரும் நீங்க தான் பாதுகாக்கணும், அப்பதான் நம்ம வந்து மான்ஸ்டர் இல்லாத உலகத்துல வாழ முடியும், அதுக்கான டைம் வந்துருச்சு, அது இன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி வெக்னா சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வைப்பான். அதே மாதிரி ஹாலி எந்திரிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. யாரும் நம்ப மாட்டாங்க, போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சு போடுவாங்க. இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து வெக்னாவை கொல்றதுக்கு தயாராவாங்க. கன்னு, பிளேயரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்காவா ரெடியாகி போவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸையும் ராபினோட லவரையும் இங்கே விட்டுட்டு எல்லாரும் அப்சைட் டவுனுக்கு போவாங்க. 2 டீமா பிரிஞ்சிருவாங்க. உள்ள லெவனு, ஹாப்பரு இவங்கெல்லாம் ஹாக்கின்ஸ் லேபுக்குள்ள போவாங்க. ஜஸ்டினு, ஸ்டீவு, ஜானத்தன், நான்சி, ஜாயி இவங்கெல்லாம் இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேக்ஸை காட்டுறாங்க. மேக்ஸை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த மிலிட்ரி குரூப் வந்துடும். இவங்க தப்பிச்சு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் லெவன் வந்துட்டு அந்த ஹாக்கின்ஸ் லேப்ல இருக்க வாட்டர் பாத்துக்குள்ள இறங்குவா. இறங்கி வெக்னா மைண்டை கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. இதுக்கு உதவி பண்றதுக்கு மேக்ஸ் தேவைப்படுது. அதனால அவளையும் கூட கூட்டிக்கிட்டு வெக்னாவோட மைண்டுக்குள்ள போவாங்க. ஏன்னா ரொம்ப நாளா மேக்ஸ் வெக்னா மைண்டுக்குள்ளே இருந்ததுனால அவளுக்கு எண்டு எடுக்கலாம் எல்லாமே தெரியும். அதனால கரெக்டா அந்த ஹவுஸுக்கு போயிடுறாங்க. வெக்னா வந்து இந்த உலகத்தை மெர்ஜ் பண்ண எல்லா பிள்ளைங்களையும் வசியம் படுத்திட்டு இருக்கான். இப்போ லெவன் போய் அவனை தடுத்து நிறுத்திடுறா. அப்போ வந்து இந்த 2 உலகம் மெர்ஜாகாம அப்படியே நின்று போயிடுது. அதுக்கப்புறமா வெக்னா வந்து குழந்தைங்களை தேடுறான். அதுக்குள்ள மேக்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களையும் அந்த கேவுக்கு கூட்டிட்டு போறா. வெக்னா வந்து லெவன் கூட சண்டை போடுறா. சண்டை போடும்போது காளியும் காட்டுறாங்க. காளி வந்துட்டு இலூஷன் பண்ணி அவங்கள மறைச்சு வச்சு தப்பிக்க வச்சிருப்பா. அதுவும் தெரிய வருது. அதுக்கப்புறம் காளி வந்துட்டு வெக்னா கொள்ளலான்னு கத்தி எடுத்து குத்த வருவா. அதுக்குள்ள அவன் மறைஞ்சிருவான். மறைஞ்சி ஹாப்பர் கிட்ட போயிடுவான். ஹாப்பர் கிட்ட போய் அவனுக்கு கெட்ட நினைவுகள் எல்லாம் காட்டி அவனை தன்னையே மறக்க வச்சு அந்த டேங்கை சுட வச்சிருவான். சுட வச்ச உடனே அந்த டேங்க் வந்து உடஞ்சு போயிடும். உடஞ்சு போய் தண்ணியில வெளியே வந்து லெவனும் அந்த மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துருவா. அது மூலியமா காளியும் அங்க உள்ள போயிருப்பா. அவளும் வெளியே வந்துருவா. மேக்ஸும் வெளியே வந்துருவா. அதுக்கப்புறம் மேக்ஸ அந்த மிலிட்ரி டீம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் லெவனும் எந்திரிச்சு ஹாப்பர் கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த டேங்க் சுட்டிங்க, இல்லம்மா நீ செத்து போற மாதிரிலாம் அந்த வெக்னா எனக்கு காட்டிட்டான், நான் பயத்துல இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி டீம் வந்து உள்ள நுழைஞ்சிரும். அந்த சவுண்டை கிரியேட் பண்ணி காளியையும் லெவனையும் துன்புறுத்துவாங்க. அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பதான் ஹாப்பரோட ஃப்ரெண்டு பாமை தூக்கி போட்டு அதை வெடிக்க வச்சு இவங்களை காப்பாற்றுவான். அதில் காளி வந்து குண்டடிப்பட்டு செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் லெவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து ஒரு வழி தெரியுது, அது மூலயமா நான் பறந்து போய் அந்த மேல் உலகத்தை ஆபிஸ் உலகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி லெவன் சொல்லுவா. ஸ்டீவு, ஜானத்தன், நான்சி இவங்கெல்லாம் அந்த ரேடியோ டவரோட ஹைட்டை பயன்படுத்தி மேலே போயிடுவாங்க. பின்னாடியே லெவனும் போயிடுவா. இவங்க வரதை தெரிஞ்சுட்டு வெக்னா என்ன பண்ணுவான், மைண்ட் ஃப்ளையரை ஏவி விட்டுருவான். அந்த இடமே அப்படியே சிலஞ்சி ஏட்டான் ஒரு மிருகமாட்டம் மாறும். இவங்க அவங்க கொண்டு வந்து வெப்பனோட சண்டை போடுவாங்க. மைக்கு இவங்க எல்லாமே சண்டை போடுவாங்க. ஆனால் வில்லுவால வர முடியாது, ஏன்னா அவன் ஹை மைண்டோட கனெக்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. லெவனும் அங்கே வந்துருவா. அதுக்கப்புறம் உள்ள கிழிச்சிக்கிட்டு உள்ள போவா. உள்ள வெக்னா இருப்பான். இந்த பிள்ளைங்களாம் அங்கே தான் இருக்கும். வெக்னா கூட சண்டை போடுவா. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவளை கொல்ற அளவுக்கு போயிடும். அப்போ வில்லு உள்ள பூந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனோட கையை துண்டாக்கிடுவான். அந்த கேப்ல லெவன் வந்து வெக்னாவை கொன்றுவான். அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ள வருவாங்க. உள்ள வந்து ஹாலிய மற்ற குழந்தைங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க. வெக்னா கொஞ்சம் உயிரோட அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஜாய்ஸ் உள்ள வருவா. ஜாய்ஸ் உள்ள வந்து கோடாலி எடுத்து வெக்னாவோட தலையவே அப்படியே துண்டாக்கிடுவா. வில்லுக்கு மட்டும் உண்மை தெரியும், இந்த வெக்னாவா மாறுறதுக்கு மைண்ட் ஃப்ளையர் தான் காரணம். அவன் மூலியமா தான் இவன் வெக்னா இப்படி மாறிட்டான். ஏன்னா சின்ன வயசுல வந்து அவன் ஒரு பாதல இதுல விழுந்துருவான். அப்போ வந்து ஒரு டாக்டரை கொன்றுவான். அப்போ அவனுக்கு ஒரு கல்லு மாதிரி கிடைக்கும். அந்த கல் வந்து அப்படியே கைக்குள்ளே பூந்து மைண்ட் ஃப்ளையர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் இவனுக்கு இந்த சக்தியெல்லாம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் நமக்கு வில்லு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மிலிட்ரி அங்கே இவங்க வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடும், தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் லெவன் வந்து அப்சைட் டவுனுக்குள்ளே போயிடுவா. அதுக்கப்புறம் ஹாப்பர் வந்துட்டு பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான். இது தெரிஞ்சும் லெவன் அப்படியே உள்ள அப்சைட்குள்ளே போயிடுவா. போய்
அந்த இடமே வெடிச்சு அப்படியே கண்காணாத போயிடும். காப்பருக்கு மைக்குக்கெல்லாம் ஷாக்கு. இனிமே இவ திரும்பி வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே 18 மாசம் போகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. இவங்களும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போக ட்ரை பண்றாங்க. கிராஜுவேஷன் டேவும் வருது. இப்போ எல்லாரும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. ஆனா மைக் மட்டும் அவனை நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கடைசியாக ஒரு தடவை அந்த டஞ்சன் டிராகன்ஸ் கேமை விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் விளையாண்ட மாதிரி. அதுக்கப்புறம் விளையாண்டு முடிச்ச பிறகு மைக் ஒரு கதையை சொல்கிறான். இந்த மாதிரி 11 இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறான். இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. உயிரோடு இருக்காதா இல்லையான்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 11 காட்டுறாங்க. 11 மைக் சொன்ன மாதிரியே அந்த 3 அருவி இருக்க ஒரு ஊரை பாத்துறா. அந்த இடத்துல செட்டில் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அது உண்மையா பொய்யாங்கிறது நம்ம பக்கமே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேம் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் அந்த கேமை விளையாட வருது. ஆலி, எரிக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த கேமை இவங்கள மாதிரியே விளையாடுறாங்க. இவரும் அப்படியே கதவை சேர்த்துட்டு அந்த இடத்த எடுத்து கிளம்புறாரு. அதோடய இந்த சீசன் முடியுது. மொத்தத்துல இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல சீசன் தான். ஆனா கடைசி எபிசோடு சில பல இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் வச்சிருந்தாலும் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அது எதுவுமே கொஞ்சம் பூர்த்தி ஆகாம போயிடுச்சு. வில்லோட போர்ஷனு 11ஓட போர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எண்டிங்கு தான் நம்ம பக்கமே டைரக்டர் தள்ளி விட்டாரு. மொத்தத்துல இது ஒரு நல்ல வெப் சீரிஸ். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.